Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நம்ம வந்து நிறைய bridal blouse design பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான மெட்டீரியல் வரும். ஸோ ஒவ்வொரு விதமான மெட்டீரியல் வரும்போது அதில் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் இருக்கும். நிறைய வந்து ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்தவரையிலும் டிசைன் பிளவுஸில் இருக்குது அப்படின்னா அந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து டிசைனை ஹைலைட் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து டிசைனை ஹைலைட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக என் கையில் ஒரு ப்ளவுஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸ் பாருங்க, பேக் நெக் வந்து யூ நெக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ். இந்த பிளவுஸோட மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா Brocade மெட்டீரியல், அதாவது சாரியோட வித் பிளவுஸ் கிடையாது, தனியாக Brocade மெட்டீரியல்னு வாங்குவோம்ல அந்த மாதிரி மெட்டீரியல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட்லி நெக்கில் ஒர்க் பண்ணிட்டு அங்கங்கே புட்டாஸ் கொடுப்போம். பட் இந்த மாதிரி பிளவுஸ் இருக்குது அப்படின்னா இதுலேயே வந்து புட்டாஸ் இருக்குது. இந்த புட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம்னு நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது. இந்த துணியிலேயே இருந்த புட்டாஸ் இது வந்து இந்த மாதிரி துணியில் இருக்கும்போது நம்ம இதுக்கு மேலே வந்து ஹைலைட் பண்ணி எதுவும் ஒர்க் பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒர்க் இருக்கும்போது சின்ன ஒர்க்கை வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இதில் இருக்கிற இந்த மைன்யூட் கேப்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் அப்படி ஷேப்பே மாற்றி வேறு மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸை நம்ம என்ன ஒர்க் பண்ணால் கரெக்டாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் எல்லாம் நான் அப்படியே விட்டுருப்பேன். அதுவே வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக அழகாக தெரியுது. நெக் ரவுண்டில் வந்து ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸே வந்து ஒரு 4 லேயர் கொடுத்து மோத்தி பீட்ஸ் கொடுத்துட்டு 2 பக்கமும் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் ரவுண்ட் நெக்கில். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து அந்த புட்டாஸ் வந்து அப்படியே இருக்குது. அந்த எண்டில் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன்.